ஹாய் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோரோட இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒட்டுமொத்த வீடும் கோமதியை தேடிட்டு இருப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா கோமதியும் மீனாவும் கோவிலுக்கு போயிட்டு பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கி இளநீர் குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா செந்தில்கிட்டேருந்து ஃபோன் வரும். இந்த மாதிரி அம்மாவை காணோம் அப்படி நாங்கள் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம்னு சொன்னோன்னே கோமதிக்கு இவங்களுக்கு வந்து மீனாவுக்கு ஒன்றுமே புரியாது. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு இருங்க நான் வரேன், நான் வந்தோன்னே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அங்கே சமாதானம் சொல்லி ஃபோனை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, இங்கே கேட்பாங்க கோமதியை, ஏன் தான் நீங்கள் வரும்போது யாருக்கிட்டேயும் சொல்லிட்டு வரலையானும் போது எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்க, அதனால் நான் சொல்லிட்டு வரல, அதனால் அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன்னொன்னா கோமதிக்கு இவங்களுக்கு மீனாவுக்கு புரிஞ்சிடும். ஓஹோ இது வந்து ஆட்சி பண்ணுற வேலை தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை உங்களை காணோன்னு வீடு ஃபுல்லாக எல்லோரும் தேடிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இன்னொன்னா அப்படியா நல்லா தேடட்டோன்ற மாதிரி கோமதியும் சொல்லுவாங்க. ஒரு வழியாக என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேருமே முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீனா தான் முதல்ல வருவாங்க. வந்தோடனே எல்லாரும் பிடிச்சி மீனாவை இந்த மாதிரி சொல்லுவாங்க, இந்த மாதிரி அத்தையை காணோம் அப்படின்னோடனே, என்னது அத்தையை காணுமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா திரும்பினோடனே கோமதி வருவாங்க. கோமதியை பார்த்ததும் மொத்த பசங்களும் போய் என்னம்மாச்சு, ஏம்மா இப்படி சொல்லாமல் போனேன் அப்படி இப்படின்னும் போது, நான் எங்கேயும் போலடா, கோவிலுக்கு தான் போயிருந்தேன், ஸ்ரீரங்க கோவிலுக்கு தான் போனேன், மீனாவோட தான் போகணுன்ற உண்மையே சொல்லிடுவாங்க. அப்போ செந்திலுக்கு கோவம் வந்துடும். ஏன் மீனா சொல்லி இப்போ அம்மா கூப்பிட்டு போனேன், ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணுன்னா, நான் சொன்னேன் நீங்கள் தான் கவனிக்கலன்ற மாதிரி இவங்களும் சொல்லுவாங்க. மெசேஜ் கூட அனுப்பிச்சேனே, அத்தை ஃபோனை வீட்டில் வச்சுட்டு போயிட்டாங்க, நீங்கள் ஏதாவதுனா எனக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொன்னேன்னொன்னே செந்தில் ஒரு மாதிரி முழிப்பான். அப்படி இப்படி போய் என்ன ஆகும், பாண்டியனுக்கு கோவம் வந்துடும். என்ன நாடகம் ஆடுறியா, ஏற்கனவே தலைவலி ஜுரம்னு நாடகம் ஆடுவேன், இப்போ என்னடானா கோவிலுக்கு போகிறேன்ற மாதிரி காணாமல் போன மாதிரி ஒரு நாடகம் ஆடுறியா அப்படி இப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார், கண்ணா பண்ணான்னு சத்தம் போடுவார். அதில் இவங்களுக்கு கோவம் வந்து, நான் காணாமல் போனால் கூட உங்களுக்கு என்ன, நீங்கள் என்ன தேர்ந்தீங்கன்ற மாதிரி கோமதி கேட்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை ரொம்ப பெருசாக போயிடும். அப்போ இவர் என்ன சொல்வார், நீ எதுவாக இருந்தாலும் அப்படி தானே பண்ணுவேன், என்னை என்னைக்கு நீ வந்து ஒரு வார்த்தை கேட்டு பண்ணணும்னு பண்ணியிருக்க, அப்படி கல்யாணமும் அப்படி தானே பண்ணேன் அப்படின்னோன்னே, அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் கல்யாணம் பண்ண அந்த சுச்சுவேஷனில் நான் பண்ணிட்டேன், ஏன்னா ஒரு மளிகை சாமான் வாங்கினா உங்களுக்கு தெரியும், ஆனால் நீங்கள் வந்து இந்த கல்யாணத்தை பற்றி நான் வந்து உங்ககிட்ட சொன்னால் உங்களுக்கு புரியுமான்ற மாதிரி கோமதியும் வார்த்தை விட்டுறாங்க. ரெண்டு பேருக்கும் வார்த்தை முத்தி போய் பெருசாக சண்டை போயிட்டே இருக்குது. அப்படியே இன்னைக்கான எபிசோடு முடிக்கிறாங்க. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குது. இதுக்கெல்லாம் காரணம் ஆட்சி தான்னு தெரியும், ஆனால் பாண்டியனுக்கு இது வரைக்கும் இன்னும் தெரியல. தெரிஞ்சால் உங்ககிட்ட பேசுவாரா என்னன்றது உங்களோட கருத்துக்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.